எடப்பாடி பழனிசாமி 2வது இடத்தை காப்பாத்துறதுக்கு சிரமப்பட்டு தன்னுடைய நிலைப்பாட்டில இருந்து மாறிட்டாரு. நாங்க நவீன் பட்நாயக் மாதிரி வெற்றி பெறுவோம், நாங்க ஜெகன் மாதிரி வெற்றி பெறுவோம், நாங்க பிரதமரை முடிவு பண்ணுவோம்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி தன்னோட நிலைப்பாட்டை எடுத்தாரு. அந்த நிலைப்பாட்டில இருந்து ஐயா அன்னைக்கு பல்ட்டி அடிச்சிட்டாரு. அப்ப நிலைப்பாட்டுல உறுதியா நிற்கக்கூடிய சீமான இளம் தலைமுறை வாக்காளர்கள் ஆதரிப்பாங்க. எடப்பாடி நம்பகத்தன்மையற்றவர் நிலைப்பாட்டை மாறிட்டாருங்கும் போது அவருக்கு லீடர்ஷிப் அங்க அடிபடும். இது என்னோட முதல் கணிப்பு. ரங்கராஜ் பாண்டே இது சரியா தவறான்னா சாணக்கியாவில் வீடியோ போடலாம், அல்லது அவர்கிட்ட சங்கர சர்மா கேள்வி கேட்கலாம், அவர் பதில் சொல்லட்டு. தென் கூட்டணி இல்லாமலே சீமான் விளவங்கோடு இடைத்தேர்தலில் 4வது தள்ளிட்டாரு அதிமுகவை. அப்போ ஜெயலலிதாவுக்கு பிறகு ஈர்ப்பு சக்தி எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லாம தான் 4வது போயிட்டாரு. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது சீமான் நோட்டாவுக்கு கீழே தான் விளவங்கோட்டில் இருந்தார். கன்னியாகுமரி தொகுதியில சீமான் கீழே போனாலும் ஆறுதல் பரிசா எடப்பாடியை கீழே தள்ளிட்டாரு. நெல்லையில கூட்டணியோட எடப்பாடி எடுத்த ஓட்டை தனிச்சு போட்டிட்டு சீமான் எடுத்துட்டாரு, ராமநாதபுரத்தில் எடுத்துட்டாரு. புதுச்சேரியில அதிமுக ஆட்சி, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி பிடிச்ச அந்த இடத்துக்குள்ள சீமான் எடப்பாடியோட அதிக ஓட்டு எடுத்துட்டாருன்னா எடப்பாடி பழனிசாமியோட சீமானுக்கு ஈர்ப்பு சக்தி இருக்கு, மக்களை கவரும் தன்மை இருக்குது. இதையும் என் தம்பி ரங்கராஜ் பாண்டியன்கிட்ட அடுத்தால ஒரு ஆதாரத்தை கொடுத்து என்னோட ஆர்குமெண்ட்டை வைக்கிறேன்.